கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சபையாய் கூடி வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் சமாதானமும் உங்களிலே தங்கி பெருகுவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கனி உள்ளவர்களாய் இருங்கள். கனி என்றால் என்ன என்கிற தெளிவு முதலாவது நமக்கு வேண்டும். அதை அற்புதமாக நான் சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, அதாவது கிரியைகளை வெளிப்படுத்துங்கள், கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் ஸ்நாபகன் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக பிதாவாகிய தேவனாலே முன்குறிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பப்படுகிறான். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சப்தம் என்று சொல்லி அவனை வேதம் அடையாளம் காட்டுகிறது. எலியாவின் பலமும் ஆவியும் உடையவன் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து அடையாளம் காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிதான் வயது முதிர்ந்த பெற்றோருக்கு மகனாக இந்த யோவான் பிறக்கிறான். இவனை இந்த உலகத்தில் சிருஷ்டிப்பதற்கு, எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அனுப்புவதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் என்ன? கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்படி ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்பட்டதான யோவான் நியாயப்பிரமாணத்திலே இல்லாத ஒரு காரியத்தை தேவன் அதிகாரம் கொடுத்தபடியினாலே யோர்தான் நதியிலே செய்கிறான். அது என்ன? ஞானஸ்நானம் கொடுக்கிறான். பின்னாளிலே யோவானுடைய ஞானஸ்நானத்தை பெற்றவர்களா என்கிற கேள்வி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்று அந்த பழைய பாரம்பரிய வாழ்க்கைக்கு, அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு, அந்த பழைய நீதி கெட்ட வாழ்க்கைக்கு, அந்த அக்கிரம நிறைந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனம் திரும்பும்படி, புதிதான ஒரு வாழ்க்கை வாழும்படி அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு வந்தவர்களை பார்த்துதான் யோவான் இந்த வார்த்தையை சொல்றான். மனம் திரும்புதலுக்கென்று என்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள். அப்படி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலம் புதிய வாழ்க்கைக்கென்று உங்களை அர்ப்பணிக்கிற நீங்கள், பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்கிற தீர்மானத்தோடு கூட வந்திருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை என்றும் அதை சொல்லலாம். அப்ப இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன என்று சொல்லி நமக்கு இன்னும் என்ன பண்ணல, அநேக பேருக்கு தெளிவில்லை. இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன? என்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்களை விட்டு நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருகிறேன். அந்த மனுஷனுக்குள்ளாய் இருந்த கீழ்ப்படியாமைகள், பொறாமைகள், இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் என்னிடத்திலே இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற சுபாவத்தையும் எனக்கு வேதம் அடையாளம் காட்டுகிறது. தேவன் விரும்பாத சுபாவங்களையும் என்னிடத்தில் வேதம் அடையாளம் காட்டுகிறது. என்னுடைய மாம்சத்தில், அதாவது சுய சிந்தை கிரியையாய் மாறுகிறது. அந்த சுய சிந்தைக்கும் அந்த சுய கிரியைக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆவியின் சிந்தையினாலும் கிரியையினாலும் நிரம்புவதே நான் தரித்திருக்கிற புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ்வதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உடையவனாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உடையவளாக நான் மாறுவதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. வேதம் நமக்கு பழைய வாழ்க்கையினுடைய கிரியைகள் என்ன, புதிய வாழ்க்கையினுடைய கிரியைகள் என்ன என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையிலான வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் இந்த 3 வசனங்களிலே அந்த பழைய மனுஷனாகிய பாவ மனுஷனாகிய கிறிஸ்துவை நான் தரித்து கொள்வதற்கு முன்பாக எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுபாவம் என்ன, அதற்கு மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி வேதம் என்ன பண்ணுகிறது, பெயரிட்டு அழைக்கிறது. வாசிக்கலாம். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகி இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கலாத்தியர் சபைக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். இதையெல்லாம் விட்டுதான் நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள். மனம் திரும்புகிறேன் என்று சொல்ல உங்களுக்குள்ளாய் மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை தான் கொடுக்க வேண்டும். அந்த கனி கொடுக்காமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறுபடியும் இந்த சுபாவங்களை உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறவர்களாக, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொள்கிற பச்சோந்திகளாக, உங்களுடைய சுபாவ அன்பை இழந்தவர்களாக, கற்பனைக்கு பயப்படாதவர்களாக, கற்பனையை பேசுகிறவர்களாக, அதை கை கொண்டு நடக்காதவர்களாக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் சுருங்க சொன்னால் உங்களுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் முற்றிலுமாய் உங்களிடத்திலிருந்து அழித்து போடாவிட்டால் நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை. அதன் முடிவு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவ ராஜ்யத்திற்கு பிரஜைகள் என்கிற மேன்மையை இழந்து அந்த மேன்மையான தேவ ராஜ்யத்தை விட்டு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். வேதம் அந்த கடைசி வசனத்தில் சொல்கிறதை பாருங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி என்று சொல்லிவிட்டு இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப மனம் திரும்பினதற்கு பின்பு பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். கடந்த காலத்தின் வாழ்க்கைகள் நமக்குள்ளாய் மறுபடியும் தலை தூக்கி விடக்கூடாது. நான் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படும்படியாக மனம் திரும்புதலுக்கென்று பாவங்கள் போக கழுவப்படுதல் ஆகிய ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை கிறிஸ்துவோடு கூட பண்ணிக்கொள்கிறேனோ அது முதற்கொண்டு கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது. அப்ப நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேனே. ஆனால் கடந்த நாட்களில் நம்ம தியானிச்சோம், நம்ம இனி நிர்வாணிகளாய் நடக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். அதாவது அந்த பழைய பாவ அவலட்சணமான சுபாவங்களாகிய தேவனுக்கு பிரியமில்லாத விகற்பமான தேவன் அருவருக்கிற சுபாவங்களை உடையவர்களாய் நம்ம இருக்க மாட்டோம். அப்ப நான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி என்றால் என்ன? 22ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி
புதிய மனுஷனை தரித்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சுபாவங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து, இதுதான் ஆவியின் கனி என்பதை குறித்து, தேவன் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கேற்ற கனி என்பதை குறித்து வேதம் எனக்கு அடையாளம் காட்டுகிறது. இதுதான் உண்மையிலேயே மனம் திரும்புவதற்கான அடையாளம். நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லியும், இயேசுவை தரித்து கொண்டேன் என்று சொல்லியும், என்னுடைய வெளிப்புறங்களிலே சில மாறுதல்களை நான் அடைந்தும், கர்த்தராகிய இயேசுவை நான் அனுதினமும் தேடுகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தேவ சபைக்கு செல்லுகிறேன் என்றிருந்தும் அந்த பழைய சுபாவங்கள் அழித்து போடப்படாவிட்டால், அவைகள் நமக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்குமே ஆனால் இந்த புதிய சுபாவம் நமக்குள்ளாய் வாழப்போறது கிடையாது. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேதி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி வேதம் நம்மை கேட்கிறது. அப்படி அந்த கேள்வியை இப்படியாக வைத்துக் கொள்ளுங்கள், மாமிசமும் ஆவியும் ஒன்றிணைந்து பிரயாணிக்குமோ என்பதை பாருங்கள். எனக்குள்ளாய் மாமிசத்தின் கிரியலாகிய மனம் திரும்புவதற்கு முன்னிருந்த சுபாவங்கள் எனக்குள்ளாய் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தால், அது எப்படி ஆவிக்குரிய சுபாவங்கள் எனக்குள்ளாய், கிறிஸ்துவின் சுபாவங்கள் எனக்குள்ளாய் இருக்க முடியும்? உலக பிரகாரமான அன்பு எனக்குள்ளாய் இருக்கலாம், சந்தோஷம் எனக்குள்ளாய் இருக்கலாம், உண்மைதான். ஆனால் அவைகள் நித்தியமானவைகள் அல்லவே. கிறிஸ்து எனக்குள்ளாய் வைத்திருக்கிற தேவனுடையதான பரிசுத்த ஆவியினால் என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட அன்பு எனக்கு இருக்கிறதா? என்னுடைய ரட்சிப்பு எனக்கு கொண்டு வந்த சமாதானமும் சந்தோஷமும் எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நமக்குள்ளாய் இப்பொழுது என்ன சுபாவங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? அவைகளில் பாதி இவைகளில் பாதி. உலகத்தின் வாழ்க்கை முடியும் மட்டும் இப்படிதான் இருக்கும் என்று நினைப்பீர்களே, ஆனால் கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத, அதாவது ஆவிக்குரிய தேவன் விரும்புகிற நல்ல சுபாவமாகிய மனம் திரும்புதலுக்கேற்ற சுபாவத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் வெட்டி அக்கினியிலே போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். தேவஜனமே, உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இதை மனுஷ சப்தம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனுஷ சப்தம் என்று நினையுங்கள். தேவன் இந்த பகல் காலத்திலே உங்களோடு கூட பேசுகிற தேவ சப்தம் என்று நினைத்தீர்களே, ஆனால் உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் ஆயத்தமாய் சென்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கென்று அல்ல, சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணின நித்திய நரகாக்கினைக்கு உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களில் எத்தனை பேர் உலகத்தில் வாழும் வரைக்கும் இப்படிதான் இருக்கும், கர்த்தர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார், நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் அவர் உங்களுக்கு கற்பனைகளை கொடுக்க வேண்டியதில்லையே, கட்டளைகளை கொடுக்க வேண்டியதில்லையே. அம்மா ஐயா, மனசாட்சியின் யுகத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளாய் கூட தெய்வ பயம் வாழ்ந்து கொண்டிருந்தது. மனசாட்சியின் யுகத்தில் நியாயப்பிரமாணம் என்கிற ஒன்று வந்த போதுதான் பாவம் இன்னதென்று அடையாளம் காட்டப்பட்டது. அந்த பாவம் இன்னதென்று அடையாளம் காட்டப்படாத நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஏனோக்கு நமக்கு முன்பாய் சாட்சியாய் நிற்கிறான். மனசாட்சியின் யுகத்திலே வாழ்ந்ததான அந்த ஏனோக்கே கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கினவன். மனசாட்சியின் யுகத்திலே வாழ்ந்ததான நோவாவை பாருங்கள், நீதிமான் என்று சொல்லி கர்த்தருடையதான வாயினாலே சாட்சி பெற்றவன். நீங்கள் நினைக்கிறபடி நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தவன் அல்ல யோபு. மனசாட்சியின் யுகத்திலே வாழ்ந்ததான யோபுவை கொஞ்சம் உங்களுக்கு முன்னால நிறுத்தி பாருங்க. அவனுக்குள்ளால இருந்த தெய்வ பயம் எவ்வளவு! பாவம் இன்னதென்று அடையாளம் காட்டப்படாத காலம் அது. அவன் தனக்கு தோன்றின வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிற காலம் அது. நோவாவின் நாட்களிலே மனிதனுடைய இருதயம் பொல்லாங்கானதாய் இருக்கிறது. அதற்காகவே தேவன் பூமியை நிக்கிரம் பண்ணினார். இந்த யோபுவினுடைய காரியத்தை பாருங்க, எவ்வளவு நீதியும் உண்மையும் உள்ளவனாய், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்கிறான். தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இது மனசாட்சியின் யுகம். பாவம் இன்னதென்று அடையாளம் காணாத யுகத்திலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் உண்டு. நியாயப்பிரமாணம் என்கிற ஒன்று மோசையினாலே சீனாய் மலையிலிருந்து ஜனங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பின்பு பாவம் இன்னதென்று ஆபிரகாமின் சந்ததிக்கு அடையாளம் காட்டப்பட்டது. அவர்கள் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் கற்பனைகளை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை அவர்கள் மீறும் போதெல்லாம் அவர்களிடத்திலே கோபம் கொண்டார். சில இடங்களிலே அவைகளை அழித்து நிக்கிரகம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததாக தெரிய வேண்டாம், அவர்களை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி தேவன் உக்கிர கோபம் கொண்ட வேளையில் தான் மோசே தேவனுக்கு முன்பாக திறப்பிலே நிற்கிறான். அப்படியானால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீர் எழுதின என்னுடைய பெயரை முதலாவது கிறுக்கி போடும். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், நான் இவர்களை எல்லாம் அழித்து விடுறேன். இவர்களை பெரிய ஜாதியாக நினைத்த நான் ஆபிரகாமின் சந்ததியை அல்ல, இஸ்ரவேல் என்கிற யாக்கோபின் சந்ததியை அல்ல, மோசேயின் சந்ததியை நான் பெரியவனாக காட்டுகிறேன். மோசேக்கு அதுல விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய துணிந்தால் ஆண்டவரே, நீர் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கிறோம். ஜீவ புஸ்தகம் என்கிற ஒன்றை முதலாவது நமக்கு அறிமுகப்படுத்துகிறதை மோசே என்கிற பழைய ஏற்பாட்டு சபையின் அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் அல்ல, பிரதான அப்போஸ்தலன். அந்த அப்போஸ்தலன் அழித்து விடும் என்று அல்ல, தேவனுக்கு முன்பாக திறப்பிலே நிற்கிறான். ஏன் பேரை கிறுக்கிறோம்? தேவஜனமே, தேவஜனமே, வேதத்தில் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் கடைசியில சிறையிருப்பிலிருந்து தேவனால் மீட்கப்பட்ட, அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் மீட்கப்பட்ட இந்த ஜனம் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாய் சிக்கி தவிப்பதற்கு தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார். தேவன் கொடுத்த கானான் என்கிற மேன்மையான, பாலும் தேனும் ஓடுகிறதான, நலமும் விசாலவுமான அந்த தேசத்திலிருந்து தாம் சொன்னபடியே அவர்களை பிடுங்கி போட்டார். அந்நியன் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்தை என்ன பண்ணி இருக்கிறான்? சுதந்திரித்து தங்களுக்குள்ளதென்று உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் என்ன? பாவம் இன்னதென்று அறிந்தும் பரிசுத்தம் இன்னதென்று அறிந்தும் பரிசுத்தத்தை அசட்டை பண்ணி பாவத்தை விரும்பி தேவ கற்பனையை உதாசீனப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை அது. இப்ப நீங்க சொல்லலாம், நம்ம நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அல்ல, கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். கர்த்தர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார். எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுத்து சபையில சேர்ந்து காணிக்கையின் தசம பாகமும் ஒழுங்கா தந்து மாதா மாதம் திருவிருந்தில் நீ பங்கெடுத்த போதும் கர்த்தர் உன்னுடைய பாவ வாழ்க்கைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினைக்க மாட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மன்னித்து விடுவார் என்று துணிகரம் கொண்டு பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் இன்றைக்கும் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்னுடைய வேதம் அப்படி என்ன பண்ணல, எனக்கு சொல்லவில்லை. புதிய ஏற்பாட்டிலும் எனக்கு அநேக கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் பாவம் இன்னதென்றும் பரிசுத்தம் இன்னதென்றும் எனக்கு அடையாளம் காட்டுகிறது. நான் விட்டு விலக வேண்டிய காரியங்களையும் விட்டு விலக வேண்டியவர்களையும் எனக்கு அடையாளம் காட்டுகிறது புதிய ஏற்பாடு. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி வேதம் எனக்கு கட்டளை கொடுக்கிறது. Please understand. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை நீ கை கொள்ளதான் வேண்டும் என்று தேவனுடைய வேதம் எனக்கு அறிவுறுத்துகிறது. நான் விட்டு விலக வேண்டியதையும் விட்டு விலக வேண்டியவர்களையும் விட்டு விலகாமல் அவைகளிலே என்னை இணைத்துக் கொண்டு கை கொள்ள வேண்டியவைகளை கை கொள்ளாமல் விட்டு விடுவேனே. ஆனால் நான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேனோ? என் கனி உள்ள வாழ்க்கையை பார்த்து என்னை ரட்சித்த ஆண்டவர் மகிழுகிறாரோ அல்லது
சவுலை ராஜாவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னதை போல உன்னையும் என்னையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே மீட்டு தேவனற்றவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே கிடந்த உன்னையும் என்னையும், அவருக்கு சொந்த ஜனமல்லாத உன்னையும் என்னையும் தேடி வந்து ரட்சித்து மீட்டு தம்முடைய சரீரமாகிய சபையில கொண்டு இணைத்தாரே, இதற்கு நீங்கள் என்ன கைமாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பாவம் என்று உணர்த்தப்பட்டதான காரியங்களில் துணிகரம் கொண்டு அவைகளை செய்யாதபடி அவைகளை விட்டு விலகி என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன் என்று உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இருக்கிற சாயலாய் அல்ல, கிறிஸ்துவின் சாயலிலே பூரணப்படுவதற்கு அழைக்கப்பட்டவன் என்கிற தெளிவு உங்களில் எத்தனை பேருக்கு உண்டு? உங்களில் இருந்து தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய, அதாவது புதிதாக்கப்பட்ட சுபாவங்கள் வெளிப்படவில்லை என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எப்படி கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி கிறிஸ்து உங்களை கொண்டு மகிமைப்படுவார்? எப்படி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே நீங்கள் பூரணம் அடைவீர்கள்? நீங்கள் மரித்தால் கிறிஸ்துவுக்குள் தான் மரிக்கிறேன், அவர் வருகையிலே முதலாவது உயிரோடு கூட எழும்புவேன் என்கிற நம்பிக்கை அவமாக்கி போகுமே. நீங்கள் உயிரோடு கூட இருந்தால் நொடிப்பொழுதிலே நான் மறுரூபமாகி இயேசுவோடு கூட இருப்பேன் என்கிற நம்பிக்கை அவமாக்கி போகுமே. கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய நம்பிக்கை அதுதானே. மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய வருகையிலே உயிரோடு கூட எழுப்பப்பட்டு அவருடைய சாயலாக நான் அவரை சரிசிப்பேன் என்பதுதானே நம்முடைய நம்பிக்கை. உயிரோடு கூட இருந்தால் இமைப்பொழுது மண்ணுக்குள்ளிய இந்த சரீரத்தை களைந்து போட்டு மகிமையானவருடைய மகிமையினாலும் சாயலினாலும் நிரப்பப்பட்டு அங்கே மறுரூபமாகி அவரை தரிசிப்பேன் என்பது நம்பிக்கை அல்லவா? அந்த நம்பிக்கை அவமாகுமோ? நமக்குள்ள என்ன கிரியைகள் அல்லது சுபாவங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? வேதத்தை தூக்கி சபையிலே வருவதனால் பரலோகம் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழுகிறவர்கள் மட்டுமே ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். மற்றவர்களிடத்திலிருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட போவதில்லை. கடந்த நாட்களில் நான் சொன்னதை போல நற்குல திராட்சை செடியாக உன்னையும் என்னை நடத்தார். நானும் நீங்களும் பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? காட்டு திராட்சை செடியாய் ஆகாத அக்கினிக்கு இரையாகப்பட வேண்டியதாயிருந்தோம். அவர் சபையாம் தோட்டத்தில் கொண்டு வந்து நட்டார். நம்மிடத்தில் நல்ல கனி கிடைக்கும் என்று காத்திருக்கிறார். ஆனால் வேதம் கேட்கிறது நம்மை பார்த்து, நீ கசப்பான கனிகளை தந்தது என்ன? அந்த கசப்பான கனிகள் தான் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். நீங்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டும், எனக்குள்ளாய் என்ன சுபாவங்கள் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது? நான் கிறிஸ்துவின் சாயலிலே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? இல்லை, இன்னும் அந்த பழைய சாயலிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய முடிவு எங்கே சென்று நிற்கும் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கடைசி பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை, கனி இல்லை. தோட்டக்காரன், தோட்டத்தின் எஜமான் எதிர்பார்த்த கனி இல்லை. சபையாம் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? என் பிள்ளை என்னுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவான், என்னுடைய மகள் என்னுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நான் விரும்புகிற மதுரம் உள்ள கனியை கொடுப்பார்கள். ஒரு பழைய பாடல் உண்டு, கனியே கர்த்தர் விரும்பும் மதுர கனியே காணவே கர்த்தர் இயேசு தேடி வாராரே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த பாடல் எல்லாம் இல்லை. எங்க தேடி வாராரு? சபையாம் தோட்டத்திற்குள்ளாய் உன்னை நட்ட இடத்துக்குள்ளால தேவன் உலாவி தேடி கொண்டிருக்கிறார். கனி கொடுக்க மாட்டாயா? கனி காணவில்லை.
மன்னிப்பு கேட்கிறார்கள், கனி காணவில்லை. மனம் திரும்பினேன் என்கிறார்கள், கனி காணவில்லை. விட்டு விலகினேன் என்கிறார்கள், கனி காணவில்லை. தேவ வைராக்கியத்தோடு கூட வாழ்வேன் என்கிறார்கள், கனி காணவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள் இவைகள் கனி கொடுக்காமல் இருக்கும் என்று சொல்லி கனி தேடி சபையாம் தோட்டத்திற்குள்ளாய் வருகிற ஆண்டவர் பரிதாபத்தோடு கூட கடந்து செல்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் மனம் திரும்பினேன், நான் சபைக்கு போறேங்கிறதல்ல, நம்முடைய சுபாவங்களிலே எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே விட்டு விலகின சுபாவங்களை மறுபடியும் கையில் எடுத்துக்கொள்கிறோமா? வேண்டாம் என்று விட்டுவிட்ட மன்னிப்பு கேட்ட காரியங்களை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறோமா? நான் பிரமாணத்தை மீறி வாழ்கிறேன், இது தேவன் விரும்பாத காரியம் என்று தெரிந்தும் சில வேளைகளிலே பிரமாணத்திற்கு மீறி துணிகரம் கொண்டு சில காரியங்களை செய்கிறோமா? நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்ளும்படியாக, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் மன்னிப்பார் என்கிற துணிகரத்தோடு கூட சில காரியங்களை செய்கிறோமா? ஜாக்கிரதை. அப்படிப்பட்டவர்களை கடைசி வரைக்கும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். சத்தியத்தை அடைகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தார் நியாய தீர்ப்பு தான் எனக்கு வரும் என்று தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. நீங்க கடைசி வரைக்கும் விழுந்து 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 எழும்பிக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்கி விடுவார், அங்கீகரிப்பார் என்று நினைக்காதிருங்கள். சில வேளைகளிலே கர்த்தர் என்ன பண்ணலாம்? உங்களை மன்னிக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் விட்டு விலகின, மன்னிப்பு கேட்ட, செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்ட, இது எனக்கு வேண்டாம் என்று உங்களை விட்டு அதிக தூரத்திற்கு தள்ளி வைத்த காரியங்களை மறுபடியும் நீங்கள் செய்யும் போது தேவன் மன்னிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களா? மனஸ்தாபத்தோடு கூட மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவாருன்னு. மறுபடியும் அதை தானே போய் செய்கிற. எத்தனையோ தடவை மன்னித்த காரியத்தை தானே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் எப்படி முன்னை மன்னிப்பார்? அதே சுபாவங்களை தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் முன்னை எப்படி மன்னிக்க முடியும்? நீங்கள் மனிதர்கள் தானே, உங்களால் முடியுமா? தன் பெற்ற பிள்ளைகளை சாகும் வரையில் மன்னிக்காத பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். கட்டின மனைவியை, விசுவாசி கட்டின மனைவி எப்போதோ செய்த தவறுக்காக மரணம் வரையிலும் தண்டனை கொடுத்து மன்னிக்காத கணவனை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் கேட்டேன், ஏன்? அவர் சொன்னார், பல முறை மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், 7-70 தரம்னு சொல்லியிருக்கேன், அத்தனை தரமும் மன்னிச்சிட்டேன், ஆனால் மறுபடியும் 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 அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனுஷி இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மனுஷன் மன்னிக்கவில்லை. அதுதான் நியாயம் என்று அல்ல. ஏன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன ஒரு ரீசன், நோ யூஸ். மறுபடியும் அதை தான் செய்ய போகிறார்கள். என்னுடைய மன்னித்தல் என்பது வீணாய் போகிறது. என்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதை தானே செய்துகிட்டு இருக்கிறோம். நீதிமானை குற்றவாளி என்று தீர்க்கிறோம். பாடல்ல கேட்டது போல நல்லோரை பகைக்கிறோம், தீயவர்களை நேசிக்கிறோம், பிரமாணத்தை மாற்றி போடுகிறோம் நமக்கு ஏற்றபடி. சில வேளைகளிலே வேத வசனங்களை நமக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறோம். அதுவும் பாவம் தானே, அதுவும் துணிகரம் தானே. யார் நமக்கு இந்த உரிமையை தந்தது? யார் இந்த தைரியத்தை தந்தது? யார் இந்த அனுமதியை தந்தது? நம் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம நியாயப்படுத்திக் கொள்ளலாம், நம்மை நீதிமான்கள் என்று நாம் தீர்த்து கொள்ளலாம், சில வசனங்களை சாதகமாய் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய நீதி அவருடைய பார்வையிலே அழுக்கான கந்தை. நீ நியாயம் என்று பார்க்கிற அதே காரியத்தை கர்த்தர் தம்முடைய பார்வையிலே எப்படி பார்க்கிறார்? ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கிறியா? நம்ம சிலர் என்ன நினைத்து தெரியுமா? இன்னும் பிரமாணத்திற்கு மீறிப்பர் செய்து கொண்டு மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்காமல் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மௌனமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா அவர் மௌனமாக இருக்கிறார்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சொல்லி சொல்லி பார்த்தார். நீ செவி தினவுள்ளவனாய் மாறிவிட்டாய், செவி தினவுள்ளவளாய் மாறிவிட்டாய். ஆண்டவர் நினைத்து விட்டார், இனி இது திருந்தாது, மௌனமாகி விடுவோம். கர்த்தருடைய மௌனம் நீ செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு சம்மதம் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே.
தேவன் வேத வசனத்துக்கு புறம்பாக எதையும் செய்கிறவர் அல்ல. உன்னுடைய ஜெபம் கர்த்தரை வேத வசனத்துக்கு புறம்பா மாற்ற முடியாது. அதனால வேதம் சொல்கிறது, மிதம் மிஞ்சின நீதிமான் ஆகிறாத. மாற்ற முடியாது. தேவனை சரி கட்டலாம் என்றால் யூதாஸ் சரி கட்டி இருக்கலாமே. வேதத்தில் அவனை குறித்து எழுதப்பட்ட காரியம் தானே நிறைவேறிட்டு. ஏன் பேதுருவுக்கு கொடுத்த வாய்ப்பை ஏன் ஆண்டவர் யூதாஸுக்கு கொடுக்கல? 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்தவன் பகிரங்கமாய் மறுதலிக்கிறான். அவனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று என் வேதம் சொல்கிறது. அவனை மன்னித்தார். அவன் பிரமாணத்தில் எழுதப்படாத தவறை தான் செய்தான். ஆனால் வேதம் யூதாசை குறித்து முன்குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அவனை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அவனை ஏன் ஆண்டவர் மன்னிக்கல? துணிகரம். கடைசி நிமிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிறத சீக்கிரமா செய்யணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் மன்னிக்கல தெரியுமா? யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். சிம்பிள். பேதுரு மறுதலித்தான், உண்மைதான். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கல. சாத்தான் உள்ள புகிறதுக்கு இடம் கொடுக்கல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவன்கிட்ட இருந்துச்சு. தவறு செய்துட்டேங்கிறதான உணர்வு வந்துச்சு. தன்னை தாழ்த்தி ஒப்பரவாக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? ஆவியானவர் பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து நம்மோடு கூட பேசும்போது என்னோடு கூட தான் ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். நான் மனம் திரும்ப வேண்டிய கடைசி நிமிடம் வந்து விட்டது. தேவன் என்னிடத்தில் இந்த மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில பொல்லாத கிரியைகளை, நினைவுகளை விட்டு, வழிகளை விட்டு உண்மையாய் மனம் திரும்பி குணப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யோவான் 15:8 கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், என்ன கனிகளை? உங்களுடைய புதிய வாழ்க்கை, மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குரிய பிரமாணத்தின்படி வாழ்ந்து ஆவியின் கனிகளை கொடுப்பீர்களே ஆனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். ஆமென். அதனால தான் சொன்னார், எனக்கு சீசனா இருக்கணுமா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசன் அல்ல. தன்னை வெறுக்கிறவன் என் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழுவான். கரங்களை கொட்டி உலகம் முழுவதும் என்ன குற்றஞ்சாட்டட்டும், தேவன் ஒருவர் பார்வையில நீ நீதிமான் ஆயிரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன்னை நடத்துகிற தேவ ஊழியக்காரனுக்கு முன்னால உன் நீதிமானாய் இருந்துப்பா. உலகம் முழுவதும், வீட்டார் முழுவதும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கட்டும். அந்தரங்க வாழ்க்கை ஒன்று, வெளியரங்கமான வாழ்க்கை ஒன்றாய் வைத்துக் கொள்ளாதே. நியாய தீர்ப்பு கடினமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பவுல் சொல்றார், உலகத்தாரோடு கூட நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து வசனத்தை கை கொண்டு வாழலைன்னா உலகத்தாரோடு கூட நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவோம். சபையாராகிய நாம். எனக்கு சரீரத்தின் அவயம்னு பார்க்க மாட்டாரு, கலத்தி போட்டுருவாரு. நீ வேண்டாம். திராட்சை செடியில் இருந்து கொடியானது வெட்டி வீசப்படுவதை போல வெட்டி வீசப்படுவார். எந்த அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டாயோ கிருபையினாலே அந்த அக்கினிக்கே பங்குள்ளவளாய் மாறி விடுவாய். ஜாக்கிரதை. மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் இந்த 9 சுபாவம் எனக்குள்ளால இருந்தா போதுமா? இல்ல, மிகுந்த கனிகளை, இன்னும் அதிகமான கனிகளை, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வேத வசனத்தின்படி நான் மாற்றி அமைக்கும் போது என் பிதா மிகுந்த மகிமை அடைவார், மகிழ்வார். அவருடைய இருதயம் மகிழும். எனக்கும் நீங்கள் சீசராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இப்ப யாருக்கு சீசராய் இருக்கிறோம்? உங்கள் நெஞ்சில கை வச்சு கேளுங்க, உங்க மார்பில் கை வச்சு கேளுங்க. நான் வாழுகிற இந்த வாழ்க்கை என் ஆண்டவரை மகிழச் செய்கிறதா? நான் வாழுகிற இந்த வாழ்க்கை இயேசுவுக்கு உண்மையான சீசனா என்னை மாற்றி இருக்கிறதா? சீசியா என்னை மாற்றி இருக்கிறதா? உங்களுடைய மார்பில் கரங்களை வைத்து கேளுங்கள். உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு பதில் கொடுக்கட்டும். என்னுடைய மனசாட்சி ஆம் என்று சொல்வதே ஆனால் நீங்கள் ஒரு முறை கூட மறுபரிசீலனை செய்து பாருங்கள். உங்களுடைய மனசாட்சி இன்னும் உயிரோடு கூட இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் ரீசெக்கப் பண்ணி பாருங்க. வேதம் சொல்கிறது, உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள் என்று சொல்லி செப்பனியா 2:2 எழுதப்பட்டிருக்கிறது. அவசரப்பட்டு நீங்க முடிவெடுத்துடக்கூடாது.
மறுபடியும் சொல்றேன், நீங்க பார்க்கிறபடி தேவன் பார்க்கிறவர் அல்ல. உங்க பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம். உங்களுடைய வீழ்ச்சிக்கு, உங்களுடைய தவறுக்கு நீங்கள் சரி கட்டுவதற்கு யார் யாரையோ காரணம் காட்டலாம், எதையோ காரணம் காட்டலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரே வார்த்தையில முடியலாம், என் சூழ்நிலை அப்படி, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பாரு, சூழ்நிலையை ஏன் பார்த்த? சூழ்நிலைக்கு அப்பால் நான் இருப்பதை பார்க்கவில்லையோ என்று கேட்பார். என்ன பதில் சொல்லுவாய்? யோசேப்பினுடைய கண்கள் தன்னை பிடித்திழுக்கிற தன்னுடைய வஸ்திரத்தை உரிந்ததான போத்திபாரின் மனைவியே அல்ல, அதற்கு அப்பால் நிற்கிற என் ஆண்டவரை பார்க்கிறது. ஐயா, அவன் நியாயப்பிரமாண காலத்துக்கு உட்பட்டவன் அல்ல, பாவம் இன்னதென்று தெரிந்ததல்ல. அவன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவன் எதை பார்த்தான்? அழகாயிருக்கிற, தன்னை அபகரித்துக் கொள்ள நினைக்கிற, தன்னுடைய வசதியை பெருக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிற போத்திபாரின் மனைவியை அல்ல. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்தது போதும். அவன் பார்த்தது எதை தெரியுமா? அதற்கு அப்பால் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிற என் ஆண்டவரை அவனுடைய கண்கள் கண்டது. நீங்க எதை பார்க்கிறீங்க? மற்றவர்களுக்கு உங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறீர்கள். அவர்களை பார்க்கலும் ஐ ஆம் பெட்டர். ஆண்டவர் அவர்களை பார்க்கலும் நீ பெட்டராயிருந்து சொல்லல, என்னை போல் ஆகும்படி உங்களை அழைத்திருக்கிறேன். நீங்க இயேசுவை முன்னிறுத்தி பார்க்கணும். எபிரேயர் 3:1 கடைசி பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எதை கவனிக்கிறோம்? கனியற்ற அந்தகார கிரியை உனக்குள்ளால உண்டு பண்ணுகிறதுக்கு சில காரியங்கள் எத்தனிக்கிறதான வேளையில் உன்னுடைய வாழ்க்கையை வழி போகிற வாழ்க்கையாக மாற்றுவதற்கு சில காரியங்கள், சில நபர்கள் எத்தனிக்கிறதான வேளையில் கொஞ்சம் கூர்ந்து பார். உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை கொண்டு அதற்கு அப்பாற்பட்டு பரிதாபத்தோடு கூட உன்னை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்கிறார். அம்மா, பரிதாபத்தோடு ஒருவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயா, பரிதாபத்தோடு உன்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாலிப மகனே, மகளே, பரிதாபத்தோடு கூட ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ அதை பார்க்காமல் என்னை பார்க்க மாட்டாயோ என்று. சூழ்நிலையை பார்க்கிறவன் உண்மை கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவள் அல்ல. அவள் கிறிஸ்துவுக்காக மகிமை உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. சூழ்நிலைக்கு அப்பால் இருக்கிற, சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிற கர்த்தரை காண்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவன். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அவருடைய இருதயத்தை மகளை பண்ணுகிறவனாய், மகளை பண்ணுகிறவளாய் மாறுவார். யோசித்து பாருங்க. எபேசியர் 5:9 வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 3 காரியம் இருக்கு. 1 சகல நற்குணத்திலும், 2 நீதி, 3 உண்மையிலும் விளங்கும். அப்ப முதலாவது நம்ம நற்குணசாலிகளாய் மாறுவோம். ஆவியின் கனி இருக்குன்னா என்ன குணம்? துர்க்குணம் அல்ல, நற்குணம். 2வது என்ன இருக்கும்? நீதி. நீதிக்கு புறம்பான எந்த காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நற்குணம் என்கிற கனி எனக்குள்ளால இருக்கணும். அது ஆவியின் கனி. 2வது எனக்குள்ளால இருக்க வேண்டிய காரியம் என்ன? நீதி. மற்றவங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதியா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே நீதி. அந்த நீதி தேவ நீதி. கரங்களை கொட்டி நான் சொல்றதெல்லாம் நீதி, நான் செய்கிறதெல்லாம் நீதி, நான் செய்ய நினைக்கிறதெல்லாம் நீதின்னு வார்த்தட்டி கொள்ளக்கூடாது. வசனத்தின்படி வேதம் என்ன சொல்கிறது, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்கணும். உங்கள் பக்கத்தில் சில காரியங்களில் நியாயம் இருக்கிறது போல தோணலாம். ஆனால் கர்த்தருடைய பார்க்கையில் அந்த காரியத்தில் என்ன இருக்கும்? அநீதி இருக்கும். 3வது வேதம் சொல்லுது உண்மையிலும் விளங்கும். உண்மை. ஆபிரகாம் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பகுதியில்,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. யார் தெரியுமா உண்மையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க? உண்மை உள்ளவர்கள். உண்மைங்கிற கனி இல்லாமல் மாய்மாலமும் பொய்யும் வேஷமும் நமக்குள்ளால இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்ததே. ஆனால் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் தானே மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கிடையாது. எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி போக முடியும்? பரலோகத்துக்குரியதை தேடிப்பாரு. உன்னுடைய தேடுதல் உண்மையாயிருக்குமானால் பூலோகத்திற்குரிய நன்மைகள் தானாய் வரும். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. தேடிப்பாரு. ருஷ்டவனுக்கு தான் தெரியும் அந்த ருசி என்னதுன்னு. பரலோகத்திற்குரியதை தேடாம பூலோகத்திற்குரியதை தேடினேன்னா கிடைக்கும். நான் இல்லைங்கல்ல. உன்னுடைய சுய முயற்சியினால, திறமையினால, ஞானத்தினால தேடலாம். அது உனக்கு கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. இப்போ பிலிப்பியர் 1:10 வாசிங்க. தேவனுக்கு மகிமையின் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறந்தவர்களாகி. இங்கேயும் பவுல் பிலிப்பியர் சபைக்காக சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினால் வருகிறதான நீதியின் கனிகளினால் நிறைந்தவர்களாகி. அப்ப எது உண்டாகும்? தேவனுக்கு மகிமையின் துதியும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும். அவர் மகிழுவார். அல்லேலூயா. இப்ப கொலோசியர் 1:10 வாசிங்க. அங்கே என்ன சொல்றாரு பார்க்கலாம். இதுவும் சபைதான். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும். யாருக்கு பிரியம் உண்டாக? ஏன் மனுஷ பிரியனாய் அல்ல. பவுல் கேட்பாரு, நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துறேன்? மனுஷ பிரியர்களாய் அல்ல, தேவ பிரியர்களாக. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும். என்ன கனியினால நிரம்பி? சொல்லுங்க பாப்போம். நற்கிரியைகளும் ஆகிய கனிகளில் நிரம்பணும். இது ரெண்டாங்க வாசிச்சோம் எபேசியர் 5:9. இப்ப யாக்கோபு 3:18 வாசிங்க. யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனி எங்கிருந்து வெளிப்படும்? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களில் இருந்து. அப்போ மற்றவங்களுக்கு சமாதானத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. அது நம்ம பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை நடத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. நம்மால் அவர்களுடைய இருதயம் சமாதானத்தை இழந்துடக்கூடாது, தத்தளித்திடக்கூடாது, குழப்பவாதிகள் ஆயிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சமாதானமாய் அவர்கள் இருக்கணும். அவங்க சமாதான கேட்டுக்கு தான் காரணமாக இருந்தக்கூடாது. எங்குள்ளால் நல்ல மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறதா இருந்தால் அதுதான் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தையும் எடுத்து போடுவோம். எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம சொல்லுவோம், நீங்கள் தான் தப்பு பண்ணுனீங்க, ஐ ஆம் பர்ஃபெக்ட். ஏன்னா உன்னுடைய பிழையை உணர்கிற இருதயம் உனக்கு இல்லை. வாசிப்போம். தீத்து எழுதினதான நிருபம். தீத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி, அதாவது கனி இல்லாத வாழ்க்கை வாழாதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று தீத்துவுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அப்போ சபைக்குள்ளால என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். கனி இருக்கணும். கனி அவசியம். கனி தேடி வரும்போது கனி இல்லாத மரமாக நீங்களும் நான் நின்றுடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் எபேசியர் 5:11 வாசிங்களேன். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன பண்ணுங்க? கடிந்து கொண்டு, அதை உங்களுக்குள்ளால வேற விட்டு வாழற விடாம கடிந்து கொண்டு அவைகளை அப்புறப்படுத்துங்கள். அப்பதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உங்களுக்குள்ளால இருந்து வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. நற்கிரியையும் நீதியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையும் ஆகிய ஆவியின் கனி உங்களுக்குள்ளால இருந்து வெளிப்படும். தேவன் மகிழும்படியான வாழ்க்கை உங்களுக்குள்ளால இருந்து வெளிப்படும். உங்களை ரட்சித்ததற்காக, உங்களுக்காக சிலுவை சுமந்ததற்காக, இரத்தம் சிந்தினதற்காக, மீட்டதற்காக ஆண்டவர் மகிழுவார்.
குண்டணி, கோளு, நீதி இருக்கு. நீதிக்கு புறம்பான எத்தனை காரியங்கள், துர்க்கிரியைக்கு ஏதுவான எத்தனை காரியங்கள், உண்மைக்கு புறம்பான எத்தனை காரியங்கள். யோசிச்சு பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியை. அப்போ நம்மக்கிட்ட மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கலன்னா நமக்குள்ளால இன்னும் என்னது இருக்கு? அந்தகார கிரியை, இருளின் கிரிய, பாவ கிரிய, சாத்தானுடைய கிரிய நமக்குள்ளால என்ன பண்ணி இருக்கு? பாய் போட்டு படுத்துட்டவனை எழுப்புறது கஷ்டம். அவன் உள்ளால வர்றதுக்கு முன்னாலே வாசலை பூட்டிக்கிட்டு நான் உன்னுடையவன் அல்ல, பாட்டில் பாடினது போல நான் அவருக்கு சொந்தம்னு சொல்லி அடையாளம் காட்டிடணும். கனியே இல்லாமல் நான் இயேசுவின் சொந்தம்னு சொன்னால் அவரு கேட்பாரு, நீ எவிடத்தானப்பா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த காலை வேளையில் அன்போடு கூட கேட்குறேன். இந்த வசனத்திற்கு முன்பாக கண்ணாடிக்கு முன்னால் நம்ம நிறுத்தி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? என் மனசாட்சி எனக்குள்ளாய் ஜீவித்து கொண்டிருப்பது உண்மையானால் இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? இந்த காலை வேளையில் எனக்கு அது உணர்த்துவது என்ன? நான் இன்னும் மனம் திரும்புதலிலே பூரணப்படாதவனாய் கடமைக்காக கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய பந்தியில் துணிகரமாய் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேனா? என் பாவத்தை விட முயற்சிக்கிறேங்கிறீங்களா? கடைசி வரைக்கும் உங்களால் விட முடியாது. அல்லேலூயா. உணர்த்தப்படும் போது அதை விட்டு விலகிடணும். அது திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது? எந்த சூழ்நிலையில் இடம் கொடுத்துடக்கூடாது. அவர்கள் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும். கனி உள்ளவர்களாயிருங்கள். கனி தேடி வருகிற கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். காலை வேளையில் ஒரு முறை கூட நம்மை தாழ்த்துவோம். வசனத்திற்கு முன்னால் நம்ம நிறுத்துவோம். எங்கே நான் விழுந்தேன் என்பதை நினைப்போம். விழுந்த இடத்தை விட்டு எழும்புவோம். இனி விழாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். எஞ்சிய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுவோம். எப்பொழுது அவர் வருவார் என்று சொல்ல முடியாது. வெகு சீக்கிரமாய், ஒருவேளை இந்த நாளாக இருக்கலாம். எனக்கு பிரியமான வாலிபனே, கன்னிகையே, உங்களை பார்த்து அன்பா ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு இருக்குமே ஆனால் தேவராஜ்யத்திற்கு போக உள்ள தகுதி நமக்குள்ளாய் இருக்கிறதோ என்பதை ஒன்று சோதித்தறிந்து கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.